ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு சிம்பிள் கான்செப்ட். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, யாராவது இருக்கிறாங்க, வேலைக்கு அவங்கள போக வைக்க வேண்டாம்னு பிளான் இருக்குது. ஓகே, இங்கே கோயம்புத்தூர் சைடுக்கு இருந்தீங்கன்னா அரசன் சோப்பு நல்லா ஓடும், ஒன்றும் பண்ண வேண்டாம். எனக்கு ஒரு கிராம பகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு வில்லேஜ் பகுதியாக இருந்தாலும் சரி, அங்கே கடை இல்லை, அந்த ஊருக்கு கடையில் கடைக்கு வந்து 2 கிலோமீட்டர் போகணும், 3 கிலோமீட்டர் போகணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இது அரசன் சோப்பு வந்து தயாரிப்பு கோயம்புத்தூர். அரசன் சோப்பு எல்லா ஊர்லேயும் ஓடு, ஏன்னா அரசன் சோப்பு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு சைடு நல்லா ஓடும். இங்கே கிராமங்களில் இதனோட விலை வந்து 26 ரூபா, கடையில் 26 ரூபா விற்கிறாங்க. சரிங்களா? இதே நம்ம 24 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நீங்கள் வாங்கி நல்லா ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு வாங்கினீங்கன்னா ஒரு சோப்போட விலை 22,000 ரூபா தான். நீங்கள் ஒரு சோப்புக்கு 1,000 ரூபா கிடைச்சா போதும் லாபம். கம்பெனி ஐடியத்தில் பெரிய ஆஹா ஓஹோனாலும் லாபம் கிடைக்காது. நல்ல ஓடு. தயவு செய்து வயசானவங்க யாராவது இருந்தால், அவங்க வேலைக்கெல்லாம் போய் கொட்டை வேலைக்கு போகிற கஷ்டப்படுறாங்கன்னா, ஏதோ ஒரு வேலையாக இருந்தால், யாராச்சும் பசங்க அவங்க பசங்க பிள்ளைக்கு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது கவனிங்க. 22 ரூபா 50 காசு இது ஒரு பீஸு. இது ஒரு நாளைக்கு நல்ல ஒரு வில்லேஜில் ஒரு 1000 வீடு 2000 வீடு இருக்கிற பக்கத்தில் கடைகள் இல்லாமல் நிறைய பக்கம் இருக்குது. சின்ன கடைக்கே வாங்க மாட்டாங்க, விலை அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ 26 ரூபா கடையில் விற்கிறாங்க, அதை வந்து உள்ளூர்லேயே 30 ரூபா விற்பாங்க, 4 ரூபா 3 ரூபா சேர்த்து விற்பாங்க. நீங்கள் அங்கேயே அந்த ஊர் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டேபிள் விரித்து ஒரு நாளைக்கு 1000 பீஸு வைங்க. அந்த ஒன்றும் இல்லை, வெளியூரெல்லாம் வந்து வாங்குவாங்க. 24 ரூபா போடுங்க. ஹோல்சேல் கடைக்காரன் கொடுக்குற ரேட்டு கொடுங்க, மளிகை கடைக்காரன் கொடுக்குற ரேட்டு கொடுங்க. 1,000 ரூபா கிடைச்சா போதும் ஒரு பீஸுக்கு. 1000 பீஸு கம்பல்சரி, 1000 பீஸ் அசால்ட்டாக ஓடும். 1000 பீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ லாபம் கிடைக்கும் பாருங்க. 1500 லாபம் கிடைச்சிடும். 100 பீஸுக்கு 150 ரூபா கிடைக்கும். 1000 பீஸுக்கு 1500 லாபம் கிடைக்கும். முதல் போட்டால் பரவாயில்ல, ஏன்னா ஓடிடுது. இது கிடக்குது 3 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியர் அப்படியே கிடக்குது, ஓடிடு இன்றைக்கி இல்லைன்னா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு 2000 3000 பீஸ் வச்சிங்கன்னா நீங்கள் காசு முதல் போடுங்க, அது வீணாக போகாது. வச்சிங்கன்னா 1000 பீஸு கம்பல்சரி ஓடும். 1000 பீஸ் வச்சு 1000 பீஸும் ஓடாது. ஒரு 3000 பீஸு வைக்கும்போது, டேபிள் வைக்கும்போது, 2-3 டேபிள் வைக்கும்போது அரசன் சோப்புக்குன்னே இருக்கிற மாதிரி இருக்குது. கம்பெனிக்காரர் வச்சாங்கன்னு வாங்குவாங்க. அப்பளக்கட்டு போடுங்க, 10 ரூபாய்க்கு விற்கிங்க, 7 ரூபா 8 ரூபா வரும். ஒரு சாம்பார் பொடி சரம் நல்லா ஓடும். நிறைய சரம் வாங்க, கம்பெனிக்காரன் கிடச்சா வாங்குறேன்னு ஹோல்சேல் கடையில் வாங்க. பேக்கெட் இது சரம் 65 ரூபா. இதே வந்து 60 சரம் 70 சரம் வாங்கிங்கன்னா ஒரு சரம் வந்து 60 ரூபாய்க்கு போடுவாங்க. ஒரு பீஸ் வந்து 6 ரூபா, 10 பீஸ் இருக்குது, 4 ரூபா லாபம் கிடைக்கும். நல்ல லாபம். வயசானவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. இது உங்களை நம்பி ரொம்ப புண்ணியமாக எடுத்துக்குவாங்க அப்பனா தாவலாம். சரிங்களா? நன்றி.